பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல 90% மேல போலிங் ஆயிருக்குது. அதே மாதிரி போலிங் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. 1959 தொடங்கி இப்போ இறுதியாக நடந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வர இப்படி ஒரு வாக்குப்பதிவு சதவீதம் உச்சபட்ச அளவில் போனது கிடையாது. இதுவே முதல் முறை. இதை அகில இந்திய அளவில் உற்று நோக்கப்படுது. இப்படி ஒரு வாக்குப்பதிவு சதவீதத்தை, அதாவது 100% வாக்கை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையில விஜய் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல பேசினாரு. அப்படி என்னதான் பேசியிருக்காரு, இது உங்களுக்காக. இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரி எலெக்ஷனில் அந்த எலெக்ஷன் டேல கிட்டத்தட்ட 90% மேலே போலிங் ஆயிருக்குது. விட்டா 100% ஆயிருக்கும் போல் இருக்கு. அதே மாதிரி போலிங் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அதனால மக்களே, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை